والسلام على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அல்லாஹ்வினுடைய பேரருளால் 14 நோன்புகளையும் 15 தராவிகளும் என்றோடு நிறைவு பெற்றிருக்கின்றது. குர்ஆனினுடைய 2 பாகங்கள் 20 ஜுசுக்கள் என்றோடு நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதம் இருக்கின்ற நோன்புகளையும் தராவிகளையும் முழு உடல் ஆரோக்கியத்தோடு நோற்பதற்கும் தொழுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் தருவானாக. ஆமீன். என்று சூரத்துல் நம்ல் நேற்று ஆரம்பித்த எறும்பை பற்றி உண்டான சூறாவை முடித்து சூரத்துல் கஸஸ் முழுமையாக நிறைவு பெற்று சூரத்துல் அன்கபூத் என்று சொல்லுகின்ற சிலந்தி வலையை பற்றி 3 சூறாக்கள் இன்று நாம் ஓத கேட்டிருக்கின்றோம். இடையில ஓதப்பட்ட சூரத்துல் கஸஸ். கஸஸ் அப்படின்னு சொன்னா ஸ்டோரி, கதை அப்படின்னு அந்த சூறாவுக்கு பேர். அல்லாஹ்வினுடைய பாணி வெறும் தியரியா மட்டும் இல்லாம, வெறும் பேராகிராஃபா இல்லாம, வாசகங்களை மட்டும் சொல்வது இல்லாம, நடுவுல கொஞ்சம் ஸ்டோரிய கலந்து போனாதான் அதுல ஒரு லைஃப், ஒரு பிரியம் ஏற்படும். ஒரு ஆசிரியர் பாடம் நடத்துறாரு, போர்டுல எழுதி போட்டு நீ பாட்டு எழுது படிச்சுட்டு வா, அப்படியே ஒரு பேராகிராஃபா தியரியா போயிட்டே இருந்தா ஆர்வம் என்பது குறைந்து விடும். அதனால வாதியார், அல்லாஹ், ஆசிரியர்கள், உஸ்தாதுகள் அவர்களுடைய பாணி என்னன்னா, ஒரு மேட்டரை சொல்லித்தரணும், அதற்கான எக்ஸாம்பிள்ஸ, அதற்கான நடுவுல ஸ்டோரி எல்லாம் சொன்னாதான் விளங்கும். வெறும் தியரி மட்டும் சொன்னா விளங்காது. ஏதாவது ஒரு கட்டளையா அல்லாஹ் சொல்றான். உதாரணமா தொழு அப்படின்னு சொல்றான். எப்படி தொழுகணும்? நோன்பு வை நல்லா சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம், நீங்களாம் நோன்பு வைங்க. எப்படிப்பட்ட நோன்பு? கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னாடியும் ஒரு சமூகம் நோன்பு வச்சாங்கல்ல, அவங்க நோன்பு எப்படி வச்சாங்க, அவங்க நோன்பு எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையும் உதாரணத்தை காமிச்சிட்டு நீயும் நோன்பு வை அப்படின்னு நல்லா சொல்றான். எந்த கட்டளையாக இருந்தாலும் ஒரு ஈர்ப்பு தன்மை வர வேண்டும், ஒரு ஆசை வர வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் நகைச்சுவையோடு ஒன்றை கொண்டு போக வேண்டும். இதுதான் குர்ஆனுடைய பாணி. ஒரு ஆசிரியர் எப்பவுமே பாடம் நல்லா எடுப்பாரு. ஒரு தடவை போர்டுல எழுதி போட்டார், ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமே ஒழிய ஒரு மாதிரி இல்லை. சொல்லுங்க, ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமே ஒழிய ஒரு மாதிரி இல்லை. எழுதி போட்டு போயிட்டாரு. மாணவர்லாம் நினைச்சாங்க, நேற்று வரையும் நம்ம அசரத்தும் நம்ம ஆசிரியர் ஒழுங்கா தான் இருந்தாங்க, இன்னைக்கு என்னமோ ஆயிடுச்சு, ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமே ஒழிய ஒரு மாதிரி இல்லை அப்படின்னு சொல்றாரு. எதுவும் புரியல. மறுநாள் சார் வந்தோடனே கேட்டே ஆகணும் அப்படின்னு மறுநாள் வந்த உடனே, சார் எப்பவுமே நல்லா நடத்துவீங்க, நேற்று ஒரு போர்டுல 3 வார்த்தை எழுதி போட்டு ஒண்ணுமே புரியலையே என்ன? இப்ப அந்த வாதியார் அந்த தியரிக்கு விளக்கம் சொல்றாரு. எப்படி எல்லாம் நடுவுல கதைகளை சொல்லி நகைச்சுவையா குரான கொண்டு போறாரோ, ஒரு ஆர்வம், ஒரு சோம்பேறித்தனம், ஒரு சடைவு வந்து விடக்கூடாதுன்னு நல்லா எப்படி கொண்டு போறானோ, அதற்கு உதாரணம் அவர் சொல்லி காமிச்சாரு. ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமே ஒழிய ஒரு மாதிரி இல்லை அப்படின்னா என்ன? அந்த மாணவர்கள்லாம் கூட்டிட்டு ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல் போனாரு. மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கு ஒவ்வொரு செக்ஷனா இருப்பாங்க, மென்டல் விதவிதமா இருப்பாங்கல்ல, எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, நிறைய டைப்ஸ் ஆஃப் விதவிதமா இருப்பாங்க. முதல்ல ஒரு ரூமுக்கு போறான் வாதியார், மாணவரை கூட்டிட்டு போறாரு. அந்த ரூம்ல அந்த வார்டுல இருக்கிற மென்டல்கள்லாம் ஒரு மாதிரியா ஏதோ ஆக்ஷன், உதாரணமா மண்டையை சொரிஞ்சுக்கிட்டு கையை சொரிஞ்சுக்கிட்டு இருக்குது வச்சுப்போமே. ஒரு கேட்டாரு, மாணவர்லாம் கேட்டாங்க, சார் இது எந்த டைப் ஆஃப் மென்டல், எந்த டைப் ஆஃப் பைத்தியம் இது? இவர் இதனால பைத்தியம் ஆயிட்டாரு. 2வது ஒரு ரூமுக்கு போறாங்க. அவர் ஒரு விதமா பண்ணிட்டு இருக்கிறாரு. இவர் எதனால பைத்தியம் ஆயிட்டாரு? அந்த வாதியார் சொன்னாரு, இவரு லைலான்னு ஒரு பொண்ணை விரும்பினாரு, அந்த பொண்ணு இவருக்கு கிடைக்கல, அதனால அவர் பைத்தியம் ஆயிட்டாரு. அதாவது லவ் பண்ணாரு, கிடைக்கல, அதனால பைத்தியம் ஆயிட்டாரு. இப்ப 3வது ரூமுக்கு போறாங்க, ஒரு விதமான பைத்தியம். 4வது 5வது 6 அப்படியே போயிட்டு இருக்காங்க.
கடைசி 20வது ரூமுக்கு போறாங்க. அங்க ஒரு மென்டல் டைப் ஆஃப் மென்டல் ஒரு விதமா பண்ணிட்டு இருக்காங்க. எப்படின்னா 2வது ரூம்ல ஒரு மென்டல் பண்ணுச்சு தெரியுமா, ஒரு விதமான ஆக்ஷன். 20வது ரூம்லயும் அவர் அது போல பண்றாரு. மாணவர்கள்லாம் ஒன்னே சொன்னாங்க, சார் நம்ம 2வது ரூம்ல பார்த்தீங்க அந்த டைப் தானே இது, அது மாதிரியும் பண்ணிட்டு இருக்குது. அப்ப வாதியார சொன்னாரா, அந்த ரூம்ல இருந்தவன் லைலா கிடைக்கலன்னு பைத்தியம் ஆயிட்டான், இந்த ரூம்ல இருக்கிறவன் லைலா கிடைச்சதுன்னு பைத்தியம் ஆயிட்டான். அதாவது ஒரு மாதிரி இருப்பதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குமே ஒழிய, பார்ப்பதற்கு ஒரு மாதிரி தான் இருக்குது, ஆனா ஒரு மாதிரி இல்லை. அவனுக்கு லைலா கிடைக்கலன்னு பைத்தியம் ஆயிட்டான், இவன் லைலா கிடைச்சதுன்னு பைத்தியம் ஆயிட்டான். இப்படி ஒரு விளக்கம் ஒரு உதாரணம் சொல்வது என்பது யாருடைய பாணி? தானாக ஏற்பட்ட ஆசிரியர்களாலோ அல்லது ரசூலாலோ ஏற்பட்டதல்ல. அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு குரானின் மூலம் சொல்லி தருகின்ற பாடம் வெறும் தியரியா போகாம கதைகளை சொல்லி அந்த சூறாக்களை ஜுசுக்களை கடப்பது என்பது அல்லாஹ்வுடைய பாணி. அதுதான் இங்கு ஓதப்பட்ட சூரத்துல் கசஸ். ஸ்டோரி, ஹிஸ்டரி, வரலாறு, கதை, நகைச்சுவை என்றெல்லாம் அர்த்தம் வைத்துக் கொள்ளலாம். கதை என்றாலே அல்லாஹ் யாரை பத்தி பேசுவான்னா மூசா அலைஹிஸ்ஸலாமோட பேசுவான். இந்த சூரத்துல் கசஸ்ல ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட ஆயத்து, 80க்கும் மேற்பட்ட முழு ஆயத்தையும் அல்லாஹ் மூசாவை பத்தி பேசுறான். ஆரம்பம் முதற்கொண்டு தில்க ஆயாத்துல் கிதாப்னு ஆரம்பிச்சு 2வது 3வது அல்ல 80 சில்லற ஆயத்தும் வெறும் மூசா அலைஹிஸ்ஸலாம பத்தி அல்லாஹ் பேசுறான். ஏன்னா மூசாவை பத்தி அல்லாஹ்வுக்கு ஸ்டோரி பேசுறது அல்லாஹ்வுக்கும் பிடிக்கும். நம்ம எல்லாம் சில பேர் நகைச்சுவையா வச்சிருப்போம். நம்ம ஒரு கேங்கா இருக்கிறோம், அதுல ஒரு ஆள் இருப்பான், ஏதாவது ஒண்ணுன்னா அவனை வச்சுதான் டைம் பாஸ் பண்ணணும், அவனை வச்சுதான் நல்ல விஷயத்தையும் பண்ணணும். அப்படி அல்லாஹ் தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன வச்சிருந்தாங்கன்னா கலீமுல்லாவை ஆக்கி வச்சிருந்தான். அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாமோட அதிகமா பேசுவான். எனவே மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றியே கதை. என்ன கதை? மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி பிறந்தாங்க? மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறப்பதற்கு முன்னாடியே மூசாவுடைய எதிரி யாருன்னா ஃபிரௌன். ஃபிரௌன்ட்ட ஒரு ஜோசியக்காரன் ஜோசியம் பார்த்து சொன்னா, உன்னையும் உன் சாம்ராஜ்யத்தையும் அழிப்பதற்கு ஒரு ஆண் புள்ள பிறக்க போற உஷாரா இருந்திருக்கும். உன்னையும் உன் சாம்ராஜ்யத்தையும் அழிப்பதற்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்க போற உஷாரா இருந்திருக்கும். ஃபிரௌன் நினைச்சானா ஆண் பிள்ளை பிறந்தே என்ன வந்து அழிக்கணுமா, ஊர்ல இருக்கிற ஒரே ஒரு ஆண் பிள்ளையை நான் விட்டு வைக்க மாட்டேன். அந்த செய்தியை சொன்ன உடனே அப்ப பிரசவிக்கின்ற எல்லா ஆண் குழந்தையும் கொண்டுட்டான், கத்தல் பண்ணிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் பிறக்கவே இல்லை இன்னும். ஆனா சின்ன சின்ன பொண்ணு யாரெல்லாம் பிறந்தாங்களோ எல்லாரையும் கொலை செஞ்சுட்டு ஃபிரௌன் வந்து அந்த தோசிக்காரர்கிட்ட சொன்னா, ஒரு ஆண் பிள்ளை பிறந்து என் சாம்ராஜ்யத்தை அழிப்பானே, எல்லா பிள்ளைகளையும் நான் கொண்டுட்டேன், யாரு வந்து அழிக்க முடியும்? அந்த ஜோசியக்காரர் சொன்னா, இன்னும் அந்த குழந்தை கருவுல இருந்து வெளியே வரல, இப்பதான் கருவுற்று இருக்குது, கருவுல இருந்து வெளியே வரல. பார்த்தா ஃபிரௌன் யாரெல்லாம் பிரெக்னெண்டா இருக்காங்களோ, பிரசவமா இருக்கிறாங்களோ, வயிற்றுல குழந்தைய சுமக்கிறாங்க, எல்லாருக்கும் ஆர்டர், குழந்தைய பெத்தா ஆண் புள்ளியா இருந்தா கொண்டுடுவார். எந்த தாய்க்கு பயம் இல்லாம இருக்கும்? யாருக்கும் தெரியாது, பிறப்பதற்கு முன்னாடி அது எந்த குழந்தைன்னு யாருக்குமே தெரியாது, பயத்தோடு இருக்குது. இப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம எந்த தாய் சுமக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் வழி இருக்கிறான். ஒன்னும் பயப்படாதம்மா, லா தஹசன், நீ பயப்படாத, உன் குழந்தை பிறந்துச்சுன்னா உன் குழந்தைய ஒரு தொட்டி மாதிரி ஒரு படகுல வச்சு ஆத்துல தூக்கி போட்டுடு. எந்த தாயாவது பண்ணுவாளா? பிறந்த குழந்தைய ஒரு தொட்டில போட்டு ஆத்துல தூக்கி விட்டுன்னா விட்டுருவாள ஒரு தாய்? எல்லாம் சொல்லிட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம பிறந்த உடனே ஃபிரௌன் பார்ப்பதற்குள் ஒரு ஆத்துல தூக்கி போட்டாங்க. அந்த ஆத்துல அந்த படகு மிதந்து போய் எங்க நிக்குதுன்னா ஃபிரௌனுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நிக்குது. இந்த ஆறு ஓடும்ல, ஃபிரௌனுடைய வீட்டு வாசலுக்கு முன்னாடி போய் நிக்குது. இந்த குழந்தைய ஃபிரௌன் பார்த்தான், இதுதான் அந்த குழந்தை. எந்த குழந்தை? என் சாம்ராஜ்யத்தை எந்த குழந்தை அழிக்கும்னு அந்த ஜோசியக்காரர் சொன்னா, இது இந்த குழந்தை இருக்கணும். கொல்லலான்னு போகும்போது ஆசியா அம்மா ஃபிரௌனுடைய மனைவி வந்து புருஷன் ஃபிரௌன்ட்ட சொல்றாங்க, நமக்கு தான் குழந்தை இல்லையே, இந்த குழந்தைய தூக்கி வளர்க்கலாமே. ரொம்ப ஃபீலிங்கா சொன்ன உடனே ஃபிரௌன் நினைச்சான், இந்த குழந்தைய அது அறுக்க போது, தூக்கி வளர்ப்போமே. அல்லாஹ்வுடைய நாட்டு பத்திகளா, எந்த மூசா ஃபிரௌனையும் ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யத்தை அழிக்கும் என்று சொன்னானோ அந்த மூசாவை வளர்த்ததே யாரு? ஃபிரௌன் தான் வளர்த்தான். அல்லாஹ்வுடைய நாட்டத்தை நினைச்சிருந்தா எவ்வளவோ குழந்தைகளை ஃபிரௌன் கொண்டா.
இருந்தாலும் கூட எந்த மூசாவை கொண்டு, எந்த ஆண் குழந்தையை கொண்டு தன்னையும் தன் சாம்ராஜ்யம் அழியும் என்று இருக்கிறதோ அவனை வச்சு அல்லாஹ் என்ன பண்ண அந்த குழந்தையை வளர்க்க செஞ்சாவ. இதுதான் அல்லாஹ்வினுடைய கொவ்வத்து. அல்லாஹ் எல்லாத்துக்கும் சக்தி பெற்றோம்னு சொல்லல, இதுதான் சக்தி பெற்றது. ஒரு வயசு ஆகுது, ஈமானை ஏற்கிறாங்க, கடைசியில ஃபிரௌனுக்கு எதிராக போட்டியிட்டு பல சூனியக்காரர்களுக்கு மத்தியில் நம்ம கைத்தறின்னு ஒரு சூறால பார்த்தோம்ல, அந்த கைத்தறி எல்லா சூனியக்காரர்களையும் முழுகி கடைசியாக ஃபிரௌன் கடலுக்குள்ள போய் மாட்டுனா, அதற்கு பிறகு முழு ஃபிரௌனுடைய சாம்ராஜ்யத்தையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அழிச்சாங்க என்ற வரலாறு நகைச்சுவையா சொல்லும் போது, மூசாவுக்கு நிறைய எதிரிகள் இருந்தாங்க. ஒண்ணு ஃபிரௌன், ஒண்ணு காரூன் ஒருத்தன் வாழ்ந்தான். எப்படின்னா நிறைய பணக்காசு செல்வாக்கெல்லாம் இருக்கும். மக்கள்லாம் பார்த்து நினைப்பாங்கல்ல, வாழ்ந்தா இவனை போல வாழணும். நம்மளாம் நினைப்போம்ல, யாராவது ஒரு பெரிய கார்ல நல்ல வசதியா டிப் டாப்பா போனா வாழ்ந்தா இவர மாதிரி வாழணும்னு. அது போல காரூனை பார்த்து எல்லாரும் நினைச்சாங்க. ஜகாத்து கொடுக்கல, தான தர்மம் செய்யல, காரூனை பூமி கீழே கவ்வி கொண்டது. இந்த வரலாறு கேள்விப்பட்டிருப்பல, பூமி இழுத்து கொண்டது. அவன் பூமிக்குள்ள போகும்போது எந்த மனுஷனா இவனை போல வாழணும்னு நினைச்சானோ அவனே அல்லாஹ் பேசுற வார்த்தை, லவ்லா மன்னல்லாஹு அலைனா அல்ல கசஃப பினா, அல்லாஹ் காப்பாத்திட்டாப்போ எனக்கு சொத்து கொடுத்திருந்தா நானும் மண்ணுக்குள்ள போயிருப்பேன் அப்படின்னு சொல்லுவான்ல. இந்த வரலாறு எல்லாம் மூசாவை தொட்டும் சூரத்துல் கசஸ் என்பதை, இந்த வசனங்களை தொடர்படியாக அத்தியாயங்களை ஓதி வரும்பொழுது நமக்கு சடைவடைந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இடையில சில ஸ்டோரிகளை சொல்லி, சில வசனங்களை நகைச்சுவையாக சொல்லி, வெறும் தியரி என்று மட்டும் இல்லாமல் அதற்கு உதாரணங்களை சொல்வதோடு தான் அல்லாஹ் வசனங்களை முடித்திருக்கிறான், குரானை கொண்டு வந்திருக்கிறான். அல்லாஹ் முதலில் சொல்லி கொடுத்த வேலை என்னன்னா, அர் ரஹ்மான் அல்லமல் குரான். குரானை தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான், கல்வியை தான் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். எப்படி கற்றுக் கொடுத்தான்? பில் அம்சிலா, உதாரணங்களோடு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். நான் வானத்தை படிச்சேன், எப்படி படிச்சேன் தெரியுமா? நான் பூமியை படிச்சேன், எப்படி படிச்சேன் தெரியுமா? நான் இதை செஞ்சேன், எப்படி செஞ்சேன் தெரியுமா என்று உதாரணங்களை சொல்லாமல் அல்லாஹ் ஒரு இடத்தை விட்டு நகர்வது கிடையாது. நாமும் நிறைய பேரிடத்திலே பேசுவோம், சபைகளிலே பேசுவோம், மேடைகளில் பேசுகிறோம், பிள்ளைகளிடத்துல பேசுறோம், பெற்றோர்களிடத்துல பேசுறோம், சக நண்பர்களிடத்திலே பேசுகிறோம். இப்படியெல்லாம் பேசுகின்ற பொழுது நாமும் உதாரணங்களை பயன்படுத்த வேண்டும். இது யாருடைய பாணி? அல்லாஹ் ரசூலுடைய பாணி. அல்லாஹ்வாக இருக்கட்டும், ரசூலாக இருக்கட்டும், உதாரணங்களை சொல்லாமல் நகர மாட்டார்கள். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய பேச்சுகளையும் அழகானதாக, நகைச்சுவையானதாக, பிரயோஜனமானதாக, உம்மத்திற்கு பயன் தரக்கூடிய பேச்சுகளாக, எந்த பேச்சை நாம் பேசுகின்றோமோ உவமைகளை காட்டி பேசுகின்ற நல்ல திறனாய்வை எல்லாம் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம்முடைய பேச்சை கொண்டு இந்த முழு உம்மத்திற்கும் தீனை கொண்டு போய் சேர்க்கின்ற நல்ல பிரயோஜனமான பேச்சாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. ஆமீன். இன்றைய தராவியை ஆரம்பம் முதல் கடைசி வரை யார் தொழுதார்களோ அல்லாஹ் அவருக்கு கொடுக்கிற நன்மை என்னன்னா, நம்ம கூட ஒரு நல்ல சகவாசம். நம்ம தொழுகிறோம், பக்கத்துல தொழுகிறோம், நல்லா தொழுதாங்க. நம்ம எப்படி தொழுவோம்? அவரை பார்த்து இவர் நல்லா தொழுகிறாரு, பெர்ஃபெக்டா தொழுகிறாரு, நம்மளும் தொழுகிறோம்னு நினைப்போம். பக்கத்துல இருக்கும் சேட்டையே பண்ணிட்டு இருந்தா நம்மளுடைய பார்வை எப்படி இருக்கும்? அவர் சேட்டை பண்ணிட்டே இருக்கிறான். தொழுகையில ஓர்மை இருக்காது, ஓர்மை இருக்காது. இன்னைக்கு தொழுதவர்களுக்கு அல்லாஹ் என்ன நன்மையை தரானா, அரிசை சுமக்கின்ற மலக்குகளோடு தொழுதா எந்த சவாபு கிடைக்குமோ அந்த சவாபு. எந்த அரிசு, எந்த அரிசில குருசியை போட்டு அல்லாஹ் உட்கார்ந்து இருக்கிறானோ அந்த அரிசை சுமக்கின்ற மலக்குகள் நம்மோடு தொழுதால், கற்பனை பண்ணி பார்க்கணுமே, ஒரு சிஎம்ஓ பிஎம்ஓ இல்ல, அல்லாஹ்வுடைய அரிசை சுமக்கின்ற மலக்கு நம்மோடு தொழுதாங்கன்னா எந்த சவாபு கிடைக்குமோ அந்த சவாபை அல்லாஹு ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த தொழுதவர்களுக்கு கொடுக்கின்றான். வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலா மீதமுள்ள அனைத்து தராவிகளையும் முழு ஆரோக்கியத்தோடு நின்று தொழுகின்ற நர்பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக், வ நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.